அது வரை மட்டன் குஸ்கா. வேப்பலை கொஞ்சம் மாயில கொஞ்சம் போட்டு பிரியாணி பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே தாவகீர் மாத்திரம் அப்படின்னா எங்க மாமா வீட்டுல இருந்தாதான் அவங்க கையில தான் மாத்திப்பாங்க. இடம் இல்லை அப்படிங்கறதுனால நானே இங்க ஒரு 6 மாதிரி பழங்கள்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டோம். தேங்காய் முடி போட்டாச்சா? ஓகே. எங்க மாமா காலையில எழுந்திரிச்ச உடனே வந்துட்டு எனக்காக டீ போடுறாங்க. சூப்பரா போடுவாங்க டீ. உண்மைன்னு நினச்சிக்காதீங்க. அந்த இது இருக்குல்ல, அது என்ன பப்புனது, அதை வந்துட்டு பால் காய்ச்சி அதுக்குள்ளே வந்துட்டு அந்த பேக்கு முக்கி எடுக்கிறது. அதுக்கப்புறம் வடை வாங்கிட்டு வந்திருக்காங்க. மட்டன் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? மட்டன் வாங்க போகும்போது வடை எப்பவும் வாங்கிட்டு வருவாங்க நான்வெஜ் எடுக்கிற அன்னைக்கு. காலை எழுந்திரிச்சு வந்ததுமே பார்த்ததுமே ஃப்ரிட்ஜ் மேலே தான் இருக்கும் எப்போவும். இல்லையே சரி வாங்கிட்டு வரல பேருக்குன்னு கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவங்கள்ட்ட சொல்லலை. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா எங்கே வச்சுட்டு வந்தீங்க? அது எப்போ வாங்குறாலும் வாங்கலை பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எடுத்துகிட்டு வந்தேன்னு சந்தோஷமாயிட்டானா நான் அவங்கள்ட்ட சொல்ல. இப்போ தான் சொல்கிறேன். எனக்கு ஒரு வடை, தம்பிக்கு ஒரு வடை, அவங்களுக்கு ஒரு வடை, பிரட்டி. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோமா? வீடு கூட்டிகிட்டு நான் ஒரு கோலம் போட்டிருக்கேன் பார்க்குறீங்கன்னா. இங்கே உக்காந்து போடுறதுக்கு நின்று போடுறதுக்கும் இடம் இல்லை, அது இடிக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் கோணல் மாணலாக தான் இருக்கும் இந்த கோலம். செம்மையாக ஸ்ட்ரைட்டாக ஓட்டுறேன். ஸ்ட்ரைட்டுனா ரொம்ப ஸ்ட்ரைட்டாலாம் வராது எனக்கு கோலம். கோலமும் சரி ஹேண்ட் ரைட்டிங்குமே சாஞ்சு தான் இருக்கும் எனக்கு. ஆமாம், சின்ன பிள்ளைலேருந்து அப்படி தான் இருக்கும். என் பிள்ளை வந்து எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. இப்போ தான் நான் வந்துட்டு கோலம் போட்டு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அழிச்சிருவான்ட்டு இன்னும் கோலத்தை பார்க்கல. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அந்த கோலத்துக்கு உயிர் இருக்கும். உட்காந்து அழைச்சிட்டு தான் தண்டை வருவான். இங்கே ஒரு பப்பனம் நம்ம தம்பி பிள்ளை வந்துட்டு குளிக்க போகுது. அப்படின்னே குளிச்ச கோயிலுக்கு போகலாம் சூப்பரா. ஓகே சொல்லு. ஓகே கட் பண்ணு. போயிட்டு வா. குலதெய்வத்துக்கு வச்சிருக்கேன். இது வந்து குலதெய்வ கோவில்ல இருந்து மண் எடுத்துட்டு வந்துட்டு இந்த நிலவாசல்ல கட்டுவாங்க. எனக்கு கட்டுறதுக்கு இடம்லாம் கிடைக்கிறதுனால கதவுல வச்சிருக்கேன். இந்த வைப்பாங்க குலதெய்வ கோயிலில் உள்ள மண். இங்கே வந்து குலதெய்வம் இருக்கிறதா வச்சுக்கிட்டு இங்கெல்லாம் பொட்டுலாம் வச்சிருக்கேன். வச்சு பூ வச்சுடுவேன். பூ சாமிக்கெல்லாம் வைக்கிறப்ப இங்கே குலதெய்வத்துக்கு வைப்பேன். அது ஓகே. எல்லார் வீட்லயும் தைரியம் இருக்கா? எல்லார் வீட்லயும் வைக்கிறவங்க தருவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்துட்டு உங்க வீட்டில் இந்த மாதிரி குலதெய்வ கோயில் மண் வைப்பீங்களான்னு சொல்லுங்க. நான் ஒன்று பார்த்தேன்னா அதில் இருந்து இதில் வைக்கிறேன். அது குலதெய்வம் அங்கே இருக்கிறதா நான் மனசில் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லணும்னு நினச்சேன். நான் என்ன பிளான் போட்டேன்னா 5:30க்கு எழுந்திரிச்சு 6 to 7 டைம் மாற்றலாம்னு நினச்சேன். எப்பவுமே தாவகீர் மாத்திரம் அப்படின்னா எங்க மாமா வீட்டுல இருந்தாதான் அவங்க கையில தான் மாத்திப்பாங்க. அவங்க 6:30க்கு வந்து மட்டன் வாங்குறதுக்கு போயிட்டாங்கன்னா மாற்ற முடியாதுங்கிறதுனால, சரி உடம்பு முடியலங்கிறதுனால அவங்க வர்ற வரையும் கொஞ்ச நேரம் படுத்துருந்துட்டுனா அதனால லேட் ஆயிடுச்சு. அதனால 9 to 10 வந்துட்டு உங்களால தான். நீங்க இருந்தாதான் உங்க கையால மாத்திப்பேன். நீங்க அந்த இது வரைக்கி போயிட்டீங்கன்னா நானே மாத்திக்க முடியாதுல்ல. அதனால சரி அடுத்த டைம்ல போட்டுக்கலான்ட்டு மாத்திட்டேன். வேகமா பேசுறேன்னா அதான் பேசுவோம். வைப்பாத தலைக்கு வச்சுக்கிறதுப்பா. ஏய் வை பிச்சு போடாத. பழம் ரெடி பண்ணி வச்சுட்டு கயிறுக்கெல்லாம் மஞ்சள் போட்டு கயிறு மாத்திட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடலாம போயிருந்தேன். எல்லாம் உனக்கு பண்ணி எங்கள் ஊரில் வந்து வாய்க்கால் ஆறு இருக்கும். சாமி கும்பிட்டப்போ ஆடி பிறகு இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா பழம் சாமிக்கு படைச்ச எல்லா பழங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கொஞ்சம் பீஸ் எடுத்து வச்சுக்குவோம். தண்ணியில் கொடுப்போம் வாய்க்கால் ஆறில். ஆடி பெருக்கு அன்னைக்கு ஆற்றுல வந்து தண்ணியில் வந்து மற்ற சாமி கும்பிட்டு அந்த பழங்கள் உள்ள விட்டுட்டு பசங்க சின்ன பசங்க எல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. எடுத்து சாப்பிடணும். இங்க எங்க இருக்கு வாய்க்கால் எல்லாம் ஆறுங்க. குட்டை தான் இருக்கு. குட்டை தான் இருக்கு.
அங்க வந்துட்டு சின்ன பசங்கள வந்துட்டு ஜாலியா இருக்கும். எல்லா பொருளையுமே கட் பண்ணி போடுவாங்க. தண்ணியில முக்கி விட்டுருவாங்க பெரியவங்க எல்லாம். பசங்க எல்லாம் சேர்ந்து எடுக்கணும். அவங்களுக்கு என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கும். அது எனக்கு இது வந்திருக்கு அது வந்திருக்குன்னு. இங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதனால நம்மளே கட் பண்ணி இங்கே குட்டை குளம் ஏதாவது இருந்துச்சுன்னா கொண்டு போயிட்டு போட்டுடலாம். குட்டை இருக்கு, தண்ணி இருக்குமான்னு தெரில. போன டைம் இருந்துச்சே. போன டைம் மழை இருந்துச்சு, இந்த டைம் மழை கம்மியில. லெமன் ஃபுல்லாக போட்டு கொடுத்துடலாம். வெத்தலை பாக்கையும் போட்டுருவாங்களா தெரியலையே. மரம் ஒன்று வச்சுருவா. எல்லா வளமும் வச்சிட்டோனா? ஏற்காட்டு தேங்காயும் ஒரு முடி போட்டுடலாமா? போடுவாங்க என்னங்கன்னு தெரியலையே. தெரியலையே. இதெல்லாம் எடுத்து மீதியெல்லாம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறதுலாம் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பழங்கள்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டோம். தேங்காய் முடி, அப்புறம் வந்து இது வந்து நம்ம சிறுக முடி பெருங்கணும் செட்டு, அந்த வளையல், நம்ம ரோஸ் கலர் அதெல்லாம் தனித்தனியாக வைப்பாங்க ஊரில். இது வந்து நல்லா இருக்கு. அந்த கூடை வச்சு இந்த கூடையோட சேர்த்து போட்டுடலாம். இது அப்படியே ஒரு செட் தண்ணி வச்சு படைக்கணுங்கிறதுக்காக பூ மஞ்சள் தூள் போட்டு ஆற்றுல அதில் தான் தண்ணி நீர்நிலை இருக்கிற இடத்துல, நீர்நிலை தானே சொல்லுவாங்க, அங்கே வச்சு படைப்பாங்க. அங்கே அந்த இடம் இல்லை அப்படிங்கிறதுனால நானே இங்கே ஒரு 6 மாதிரி பாத்திரத்தில் மஞ்சத்தூள் பூ போட்டு காவேரி தாய்க்கு நீருக்கு தானே படைப்பாங்க. நீர்நிலைகள்ல படைப்பாங்க ஆடிப்பெருக்குக்கு. அதனால இங்கே அந்த வசதி இல்லாதவங்கள தண்ணியை நானே இது பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் கயிறு கட்டிக்க போகிறோம். லூஸ் பாருங்க போதுமாமே. என்ன கேட்கல லாலிபாப், 2 லாலிபாப், 3 லாலிபாப். எப்படி இருக்கு? போட்டாச்சா? ஓகே, வணக்கம். அடுத்தது வந்துட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சு ரெடி பண்ணும்போது வீடியோ எடுக்கிறோம். அது வரை மட்டன் குஸ்கா தண்ணிக்கு விடுற பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கதையும் மாம்பழம் எடுத்து சாப்பிட்டுட்டேன். கேட்டுறா, இதே தண்ணிக்கு விடுற பழம்டா அது. தண்ணி சாப்பிட்டுட்டு என்னது என்ன வேர்க்குதா? இங்கே பாருங்க, மேலே வந்துட்டு ஃபேன் ஓடுது. இப்போ தான் கொண்டுட்டு வந்துட்டு கொடுத்தனே அந்த புதினா. இவரோட வேலை வந்துட்டு பிரியாணி பண்ணேன்னா அந்த புதினாவை வந்துட்டு கிள்ளி கொடுக்கறது மட்டும்தான். அதுக்கு வந்துட்டு வேர்வை ஊற்று தான். இவ்வளோ தான் இது பண்ணியிருக்காங்க. கை எடுக்கலாம். இப்போ தான் கொண்டு வந்து கொடுத்தேன். ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. வேர்க்கு தான். பிரியாணிக்கு வந்துட்டு வெங்காயம் வதக்கிட்டேன். தெரியுதா வெங்காயம்? தெரியாது. இங்கேருந்து வெளிலேருந்து எடுக்கிறாங்க. இஞ்சி பூட்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து சாம்பார், அப்புறம் வந்து வத்தக்குழம்பு, ரசம், கூட்டு 3 கூட்டு, வாழைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு, பொடலங்காய் கூட்டு, அப்புறம் வடை, பாயாசம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்க போகிறோம். நான் பிரியாணி ரெசிபி சொல்லலை. என்ன சொல்றீங்க? அப்புறம் நான் வந்துட்டு சும்மா என்னென்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். இது சாம்பார் அது சொன்னீங்க. இப்போ அப்படி சொன்னாங்க மட்டன் பிரியாணி. ஏன்பா வீடியோ எடுக்கிறாங்களா? எடுக்க நான் எப்பவும் சிக்கன் பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அரிசி ஊற வைப்பேன் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதே நினப்பில் என்ன பண்ணிட்டேன், முன்னாடியே நான் வந்து அரிசி ஊற வச்சுட்டேன். மட்டன் பிரியாணிக்கு மட்டனை வேக வச்சு அது விசில் அடங்கினதுக்கு அப்புறமா எல்லாமே மிக்ஸ் பண்ணி மூடி போட்டுட்டு ஊற வச்சோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டேன். அதனால குழப்பம் ஆயிடுமா என்னன்னு தெரியல. பிரியாணினாலே சொதப்பல் தானே. என்னடா சிரிப்பு கலுக்குன்னு? இப்போ என்ன பண்ணுறீங்க? வேப்பலை போடுறீங்களா? வேப்பலை இப்போ வந்து வேப்பலை போடுறேன். கொஞ்சோண்டு வேப்பலை கொஞ்சம் மாயில் கொஞ்சம் போட்டு பிரியாணி பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வேப்பலையோட கசப்பும் அந்த மாம்பழத்தோட இனிப்பும் துவப்பும் மிக்ஸ் ஆகும்போது ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க. பாய் வீட்டு பிரியாணி தோற்று போயிடும்.
இப்போ என்ன பண்ணுறேன், என்ன போடுறீங்க? சோயா சாஸ் ஊற்றுறீங்க. தயிர் தயிர் இந்த தயிர் ஃபுல்லாக காலி பண்ணுறேன். வீட்டு தயிர் நல்லா ஊற்றுங்க. வச்ச மீதி தயிர்னு கீழே தட்டப்படாமல் ஊற்றுறீங்களா? இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சிருந்தேன், கால் தான் வச்சிருந்தேன். இதுக்கு வந்துட்டு வெங்காய பச்சடிக்கு வந்து கடை தயிர் இருக்குது, வீட்டு தயிர் இருக்குது. என்ன தயிர் வேணும்? ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வீட்டு தயிர் வெங்காயம் வச்சுட்டு நல்லாயிருக்கும். வீட்டு தயிர் போடவா? அப்புறம் என்னத்துக்கு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தீங்க? தேவைப்படுதுண்ணா, நீ இதுக்கு தான் போடுவேன். இதுக்கு கடை தயிர் நிறைய இருக்கு. நான் அது சொல்லிக்கலாம்ல. ஆண்டி தங்கம் என்ன பண்றீங்க? பிரியாணி பண்றடி தங்கம். பிரியாணி பண்றீங்களா? சரிப்பா. சாலட்யா. இந்த பூனா அந்தியப்பா பூனா. இந்த பூனையா? பூனை இருக்குதா? பூனா ஐபுனிதா. நான் ஈஸ்டா போட்டி. அந்த டிஸ்கண்டியா. டிஸ்கண்டியா என்ன பண்றீங்க? டிஸ்கண்டியா என்ன பண்றீங்க? கிஸ்கன்ல வந்துட்டு நான் பிரியாணி பண்றேன். கிஸ்கன்ல பிரியாணியா? சரிமா சரிமா. என்ன பிரியாணி கேள்ப்பா? மட்டன் பிரியாணிடி. ஆமாப்பா. சரி 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 சரி. சிக்கன் 65 செய்கிறேன். ஓட்டுவா? மிக்ஸ் பண்ணு. பிரியாணி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த பக்கத்துல வச்சிருக்கோம் பாருங்க, தெரியுதா? அப்புறம் ஆனியன் ரைத்தா செஞ்சுட்டேன், முட்டையுமே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வேற என்ன செய்யணும்? சாப்பிடணும். 65 பொரிச்சிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பொரிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா சாமிக்கு படகி போட்டு தண்ணி நீர் விளாடிட்டு சாப்பிட வேண்டியதுதான். இங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியா? வா, என்னதும்மா இது? ரொம்ப தேங்க்ஸ்மா. எப்படி இருக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நாங்கள் சாமி கும்பிட்டு சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த வீடியோ இதோட என்ன சொல்வது, நிறைவடைகிறதா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது மித்து ஃபேமிலியிலேருந்து மதன், பிரபா, மித்ரன். பை சொல்கிறீ தங்கம். என்னாச்சு? பாய். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் சொல்லிட்டு தங்க. பாய். ம் ம்